ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃபினாமினல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெஃப் ஹார்டி எவ்வளோ பெரிய ரெஸ்லர்னு. அவர் ட்ரீம் மேட்ச் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ட்ரீம் மேட்ச் என்ன, ரோமன் ரேஞ்சோட சண்டை போட அவர் ட்ரீம் மேட்சா நினைச்சு பாருங்க. இந்த இந்த ஸ்டேஜில் வந்து ரோமன் ரேஞ்ச் வர்சஸ் ஜெஃப் ஹார்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம 2009 ஜெஃப் ஹார்டி பிரைம் ஜெஃப் ஹார்டி வர்சஸ் ட்ரைபல் சீஃப் நடந்த வேற லெவலில் இருக்கும். ஜெஃப் ஹார்டிக்கு ட்ரீம் மேட்ச் அதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, கோரி கிரேவ்ஸ் ரொம்ப நாளாக கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு டபிள்யூபிள்யூட. ஏன்னா அவரை ரால இருந்து மெயின் ராஸ்ட்ல இருந்து NXT தூக்கி போட்டாங்க. அதுல அவர் கடுப்பாகி ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு போல. இன்னைக்குள்ள NXTல அவர் வந்திருந்தாரு. நீங்க வந்து ஆல் ரைட் பண்ணியிருந்தாரு, பரவாயில்ல, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நல்ல நாலஞ்சு ஃபயர் பண்ணிடுவாங்க அந்த, ஏன்னா அந்த மாதிரி ட்வீட்லாம் மட்டும் இருந்தாரு. பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாரு, பரவாயில்ல. என்னமோ கோரி கிரேவ்ஸ் நல்ல காமெண்ட் இருந்தா. அவர் இன்ட்ரிங்ல கரியர் போச்சு. இப்போ காமெண்ட் வச்சது நல்லா பண்ணட்டும். அவர் காமெண்ட் நல்லா தான் இருக்கும். மைக்கேல் போலுக்கு அப்புறம் அவர் காமெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு இப்போ நீ சர்ஜரியா இருக்கு. அவருக்கு இப்போ நீ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் இப்போ ரிகவரி ஆகிட்டு இருக்காரு. அவர் இதில் போட்டிருந்தாரு, ட்விட்டரில் போட்டிருந்தாரு அவர் நீ சர்ஜரி ஆயிருக்குன்னு. அவர் சீக்கிரம் ரிகவர் ஆகட்டும். ஆனால் இவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ சர்ஜரி ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு ரிகவர் ஆனதுக்கப்புறம் ஒரு மேட்ச் சண்டை போடலாம்னு பார்க்கலாம், யாரோட இருக்கலாம். எனக்கு ஃபேவரட் CM பங்களோட ஒரு மேட்ச் வேணும். அடுத்து என்னன்னா, ராவோட ரிவ்யூ. இந்த ரா ரிவ்யூ எப்படி இது பண்றாங்க தெரியல. ஆனா ரிவ்யூஸ் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 5 மில்லியன்ஸ் மேல போயிருக்கு. ரெண்டாவது 3 மில்லியன் 3.7 வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் வருஷமா ராயல் ரம்போ என்ட்ரன்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா எல்லாரையும் ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறம் எப்படி சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. WWE கொஞ்ச நாளாவே, கொஞ்சம் வருஷமாவே ராயல் ரம்போ என்ட்ரன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பரவாயில்ல, ஒரு 10 பேர் தான் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 20-30 பேர் பண்ணிட்டாங்க, ரிவீல் பண்ணிட்டாங்க. பாதி எல்லாரையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. 3 வருஷம் ஒரு 25 பேர் ரிவீல் பண்ணிட்டாங்க 3 வருஷம். இந்த நான் வரேன் எல்லாரும் இப்படி சொன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. போன வருஷம் அதனால ரொம்ப கேவலமா இருந்துச்சு ராயல் ரம்போ. நீங்க போன வருஷம் ராயல் ரம்போ பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்காரு. விமென்ஸ் ராயல் ரம்போ தான் போன வருஷம் பெஸ்டா இருந்துச்சு. ஏன் மென்ஸ் ராயல் ரம்போ இருக்குன்னா, ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி வர போறாங்கன்னு. பத்தாயிக்கு பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ யாரும் இல்லை, எல்லாம் ஜாப்பர்ஸா போட்டுறாங்க ராயல் ரம்போ. சர்ப்ரைசஸே இல்லை கொஞ்சம் வருஷமா. இந்த வருஷம் ராயல் ரம்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ராக் லெஸ்னர். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வந்தா வெறியா இருக்கு. இந்த வருஷம் ராயல் ரம்போ ப்ராக் லெஸ்னர் வரலாம். நம்ம ஜோ ஹென்ரி TNL இருந்து, அப்புறம் நிக் நெமெத் AKA டாப் சீக்லர், அவரும் வரலாம். பார்க்கலாம் இந்த வருஷம் ராயல் ரம்பல் எப்படி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ராயல் ரம்பல் மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.